சுக்கி படித்த ஸ்கூலில் டீச்சர் வேலை பத்திரகாளிக்கு கிடைக்க, எனினும் இன்ஸ்பெக்ஷன் குழுவினர் கேட்ட கேள்விக்கு பத்திரகாளியால் பதிலளிக்க முடியாததால் அவளை டீச்சர் பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்து விடுகிறார். தெடுபுக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் டிஸ்பெக்ஷன் வந்து என்னோ வேலையை விட்டு தூக்கிட்டு அனுவலே. இங்க பாருங்க பிரின்சிபல் சார், உங்க ஸ்கூலுக்கு அடிக்கடி இப்படி இன்ஸ்பெக்ஷன் வருவோம். மறுபடியும் நாங்க இன்ஸ்பெக்ஷன் வர்றப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் நடந்துச்சு, பிறகு சிவியரா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சார் மன்னிச்சிருங்க சார், இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது சார். மேடம் வாங்க மேடம் போலாம். சைரன் அடிச்சு என் வாழ்க்கைய முடிச்சு விட்டுட்டானுவலே. இனி என்ன வேலை செய்யறது? பேசாம பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்னதா லட்டு கடையை ஆரம்பிப்போமா? லட்டு கடை வச்சனா என் பிள்ளைய பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரியே இருக்கும். திருடனா? இந்த திருடனை நான் பிடிக்கிறேன். இந்தாங்க கோய், உங்க கேன் பேக் எல்லா பொருளும் பத்திரமா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஹேண்ட்பேக்கை பத்திரமா திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா, நீங்க பத்திரமா போங்க. பொம்பளை பிள்ளைவனா தற்காப்பு கலை கத்துக்கிறது அவசியம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா நான் வருவேன். பிரின்சிபல் ஐயா நீங்களா? என்ன மன்னிச்சிருங்க பிரின்சிபல் ஐயா, உங்களை தெரியாதனமா ஏமாத்தி டீச்சர் வேலைய வாங்கிட்டேன். அட அதனால என்னம்மா, நீங்க தான் தற்காப்பு கலையிலேயே டீச்சரா இருக்கீங்களே. உங்களை மாதிரி தற்காப்பு கலைய கத்துக்கிட்டவியல தான் நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? அட ஆமாங்க மேம், இப்ப இருக்கிற காலத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடக்குது. அதனாலதான் எங்க ஸ்கூல்ல படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் தற்காப்பு கலையை கத்து தர்றதுக்கு ஒரு டீச்சரை தேடிட்டு இருந்தோம். நல்ல வேலை உங்களை பார்த்துக்கிட்டோம். இனி புதுசா எந்த டீச்சரையும் தேடி போக வேண்டியது இல்ல. ஆமாங்க மேம், இனி நீங்க தான் எங்க ஸ்கூலோட தற்காப்பு கலை டீச்சர். என்னது தற்காப்பு கலை டீச்சரா? பிள்ளைகளா, உங்களையும் இதே மாதிரி வீர பெண்மணிகளா மாத்துறதுதான் இந்த ஆண்டியின் லட்சியம். என்ன மக்கா, ஆரம்பிக்கலாமா? பிள்ளைகளா, செங்கலை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணுங்க. ஏ ஏ பி பி அது இங்கிலீஷ் வார்ம் அப். வியானுனே வெறுப்பேத்துற மாதிரி செய்யறாளுவ பாரு. ஒழுங்கா வார்ம் அப் பண்ணுங்க. ஓகே மேம். 1 2
பிள்ளைகளா இங்க பாருங்க, இதுதான் பிளைண்ட் போல்டு கராத்தே சேலஞ்சு. என்னோட கண்ணையும் காதையும் கட்டிட்டேன். பார்க்கிறதுக்கு கண்ணு இல்லாம கேட்கறதுக்கு காது இல்லாம என் முன்னாடி நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற செங்கலை அடிச்சு உடைக்க போறேன். இது பேருதான் பிளைண்ட் போல்டு கராத்தே சேலஞ்சு. இங்கிலீஷ்ல டம்மி பீஸா இருக்கலாம்ப்பா, ஆனா கராத்தேல மாஸ்டர் பீஸா இருக்காவப்பா. பிள்ளைகளா, சுட்டெரிக்கும் சூரியனிடமே சுண்டல் வித்தவள் நான். என் முன்னே இருக்கும் நெருப்பினை பருப்பு போல் ஆக்கி பருப்பு குழம்பில் ஊத்தி திம்பேன். என்னது, நெருப்ப பருப்பு குழம்புல ஊத்தி சாப்பிடுவாங்களா? என்னப்பா சம்பந்தமே இல்லாம டயலாக் பேசுறாவ. இதோ செங்கலை உடைக்க போகிறேன். டீச்சர், இங்கதான் இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஸ்கூலு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கராத்தே போட்டிக்கு செலக்ட் ஆயிருக்கு. அச்சச்சோ, பிரின்சிபல் சார் ஏன்பா குறுக்கால நிக்காரு? அச்சச்சோ, நம்ம கராத்தே டீச்சர் வேற கண்ணையும் காதையும் கட்டிட்டாரு. இப்ப பிரின்சிபல் சார் சொன்னது அவங்களுக்கு கேட்காதே. பிரின்சிபல் சார், நவருங்க சார். என்ன மேடம் பேந்து பேந்து முழிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆயிருச்சுன்னு சொல்றேன், நீங்க பாட்டுக்கு சோளக்காட்டு பொம்மை மாதிரி சேர்ல ஏறி நின்னுட்டு இருக்கீங்க. 1 2 என்னது 1 2வா? எதுக்குமா 1 2 3 எண்ணிட்டு இருக்கீங்க? 3. என்ன செங்கலை அடிச்சா கோயில் மணி சத்தம் கேக்கு? ஐயா பிரின்சிபல் ஐயா, நீங்களா ஐயா? ஏப்பா, உனக்கு எப்படி தைரியம் இருந்தா ஒரு பிரின்சிபல் மண்டையிலேயே குத்திருப்பா? ஐயா இல்லைங்க ஐயா, இது கண்ணை கட்டிக்கிட்டே கராத்தேங்க ஐயா. என்னையே அடிச்சிட்டால, இனி நீ கராத்தே டீச்சர் கிடையாது. உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். என்னது, இந்த வேலையும் போச்சா? அட போங்கய்யா. இனிமே இந்த பள்ளிக்கூடத்துல ஓ மூஞ்ச பார்க்கவே கூடாது. ஓடு. ஏய் பாட்டை நிப்பாட்டுங்க. பெரிய இவ சினிமா பட ஹீரோயின் பேக்ரவுண்ட் பாட்டு போட்டாதான் போவாளாம். போ, இனி ஓ மூஞ்ச இந்த ஸ்கூல்ல பார்க்கவே கூடாது. இந்த எம்சைக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் நை நை நைன்னு போன் போட்டு டார்ச்சர் பண்றா. ஹலோ, வாட்? அம்மா, இது வண்டிய ஸ்கூல்ல வச்சுட்டு போயிட்டீங்களாமா? ஆமா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வண்டிய ஸ்கூல்ல விட்டுட்டு டாக்ஸில ஏறி வேலைக்கு போயிட்டேன். ஐ ஜாலி. அப்படின்னா என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விட போறீங்களாமா? ஹே, உன்னை நான் எதுக்கு போய் வீட்டுல விடணும்? நீ பெரிய கலெக்டர் அம்மா, உன்னை நான் போய் வீட்டுல போய் விட்டுட்டு வரணுமா? அதுக்கு இல்லம்மா. அப்போ வண்டி, அந்த டப்பா வண்டிய நீ வீட்டுக்கே தள்ளிட்டே போ. என்னம்மா சொல்றீங்க? அம்புட்டு வெயிட்டான வண்டியை நான் எப்படிம்மா தள்ளிட்டு போக முடியும்? ஹே உதவாக்கார, வீட்டுல உட்கார்ந்து தின்னுட்டு தின்னுட்டு தூங்க தானே செய்யறா. இந்த ஒரு வேலையை கூட நீ செய்ய மாட்டியா? ஒழுங்கா ஸ்கூல்ல இருந்து வீடு வரைக்கும் அந்த வண்டியை தள்ளிட்டே போ.
என்னப்பா ஆச்சு? ஒன்னும் இல்லடி பூமாரி, இந்த வண்டிய எங்க வீடு வரைக்கும் தள்ளிட்டே போக சொல்லிட்டாவ. என்னப்பா சொல்றா? இவ்ளோ பெரிய வண்டிய எப்படிப்பா உங்க வீடு வரைக்கும் உன்னால தள்ளிட்டு போக முடியும்? அதாமடி பூமாரி, என்ன செய்யறதுன்னே தெரியல. யாச்சோக்கே, பேசாம வண்டிய தள்ளுறதுக்கு நீ வண்டிய ஓட்டிட்டே போயிருப்பா. என்னது, நானே வண்டிய ஓட்டிட்டு போறதா? என்னடி பூமாரி சொல்றா? அட ஆமாப்பா, முதல்ல வண்டியில உட்காரு சொல்றேன். சைக்கிள் ஓட்டுறதை விட வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸிப்பா. அதோ அந்த ஆக்சிலரேட்டரை மட்டும் முறுக்க. ஏது இத முறுக்கணுமா? Oh my God!